ஐங்க கோதுமை ரவையா ஐயோ வேண்டான்னு விடுவாங்க குழந்தைங்க. அதோட கோதுமை ரவையில் நிறையா எண்ணெய் ஊற்றினா தான் உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக கோதுமை ரவா இட்லி செய்யலாங்க. பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ மிக்ஸ் பண்ணிடுங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் போட்டுருங்க. 5-6 முந்திரி போட்டுருங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி துருவினது போட்டுருங்க. கேரட் போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு ரவா 1 டம்ளர் போட்டு 1 கப் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க ஆற வரைக்கும். 1 கப் தயிர் ஊற்றிடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பார்த்து கலந்து வச்சிடலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஆப்ப சோடாலாம் சேர்க்கல. நீங்கள் வேணால் ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட் கொடுத்துடலாம். மாவு இந்தளவு கெட்டியாகிடுச்சு பாருங்கள். திருப்பி கொஞ்சம் இட்லி மாவு பார்த்து தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை ரவை மாவு போட்டுருங்க. இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சோடனே நம்ம இட்லி வச்சுட்டோம்ல அந்த தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி திறந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு பார்த்தா நல்லா ஒட்டாமல் வருங்க. அப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா குண்டு குண்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு கோதுமை ரவை இட்லிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க.